உளுந்து பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு ஆழாக்குக்கு 5 டம்ளர் தண்ணி வைக்கணும். நான் 1/2 ஆழாக்கு எடுத்திருக்கேன். ஸோ 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 6 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். விசில் போனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. பருப்பு எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூடவே அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து இது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை சுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கலரி விட்டு நம்ம அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நான் கருப்பட்டி இடித்து தனியாக காசி வச்சுருக்கேன். கருப்பட்டி சேர்த்து கலரிட்டு அதுவும் ஒரு கொதி வந்ததும் இப்போ நம்ம தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் அரைச்சி அந்த திக்கான பால் எடுத்திருக்கேன். அது கூடவே நான் ஒரு ஏலக்காவை அரைச்சி எடுத்திருக்கேன் நான் அந்த தேங்காய் பால் கூடவே. இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தண்ணி வேணாலும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இவ்வளோ தண்ணி போதும். தேங்காய் பால் ஊற்றினா இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குது. ஒரு கொதி விட்டு நம்ம நிப்பாட்டிட்டா கருப்பு உளுந்து பால் ரெடி ஆயிடும். இது நம்ம குழந்தைங்களிலேருந்து பெரியவங்க வரைக்கும்